ஹாய், ஐ மிஸ்ஸஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை. எல்லோரும் எப்படி இருக்கேள்? நல்லா இருப்பேன்னு என்னைக்குன்னு இருக்கேன் நான். அண்டு மகாகாளி அண்ட் மகா பெரியவா எல்லாரை பற்றியும் நிறைய வீடியோஸ் நான் பதிவுகள் போட்டுக்கின்னு இருக்கேன். எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் என்னைக்குன்னு இருக்கேன். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் யாராவது பார்க்குறேன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டு தயவு பண்ணி ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தாக்கா. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருக்குமே, ரிலேஷன்ஸ்க்கு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் நிறைய நல்ல பதிவுகள் போடுறதுனால எல்லாருக்குமே இது நிறையா ரீச் ஆகட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே எல்லா மாதமும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அனுஷ நட்சத்திரம், மகாபரிவாரோட நட்சத்திரம் இந்த வாட்டி 4ஆம் தேதி அண்ட் ஞாயிற்றுக்கிழமை வருது. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். பிகாஸ் ஆஃப் வேலைக்கு போகண்டாம் இல்லையா, ஆற்றுல தான் இருப்போம் நம்ம. வேலைக்கு போகிற வாழ்க்கை அந்த அவளுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஆற்றுல இருப்போம் நம்ம. ஸோ நிம்மதியாக பண்ணலாம். அது பருப்பு பாயசம் வச்சு, எனக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் பருப்பு பாயசம் தான் எனக்கு சொப்பனத்தில் கேட்டதுனால நான் பருப்பு பாயசம் தான் வைக்க போகிறேன். வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி அவருக்கு நன்னா வேண்டிட்டு அவருக்கு விளக்கேற்றி நம்ம என்ன உண்டோ அதை வேண்டிக்கிறது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு புது வாழ்க்கையும் இன்னும் கூட ரொம்ப முடியாமல் போய் திருப்பி வந்ததுனால எனக்கு இன்னொரு ஜென்மம் கொடுத்த மாதிரி நான் என்னைக்குன்னு இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துவிட்டார் அவர். அதனால் இனிமேல் என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே அவர் பார்த்துப்பார். அவர்கிட்டயே நம்ம ஒப்படைச்சாச்சுன்னா நம்மளை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொன்னாலும் கூட அதுக்குரிய பலன் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஏன்னா அவர் அப்பேற்பட்ட பேசும் தெய்வம், அப்பேற்பட்ட கடவுள். அவர் என்ன நடந்தது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத புட்டு வச்சிருவார் முன்னாடியே. ஏன்னா அப்படி ஒரு தெய்வம் நேரில் வராதும்பா இல்லையா, மனுஷா மூலியமாக தான் வரும். ஸோ இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நமக்கு வந்துட்டு மேலே இருக்கிற தெய்வங்கள் நமக்கு அனுப்பி வச்சுருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான். இவா மூலியமாக நம்ம தெய்வத்தை நேரில் பார்க்க முடியாது. இவ்வாறையெல்லாம் நம்ம நேரில் நம்மளுடைய காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இந்த அளவுக்கு அப்போ தெரியாது. தெரிஞ்சிருந்தால் காஞ்சி வாசல்லையே கடந்திருக்கலாம். நம்ம சத்தியமாக சொல்கிறேன் நான். இந்த அளவுக்கு அப்போ நமக்கு இவரை பற்றி அந்த அளவுக்கு தெரியலை. இவர் தெய்வம் மாதிரி இருக்கார், இவர் நல்ல மனுஷர் அப்படிங்கிறது தான் நான் குழந்தையிலேருந்து நான் கேள்விப்பட்டது. இவரே தெய்வம் தான் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போது ஏகப்பட்ட நியூஸ் கேள்விப்படுறதுனால நிறைய பதிவுகளை பார்த்து நிறையா தெரியறது நமக்கு. எங்கள் அம்மா சின்ன வயசில் சொன்ன காரியங்கள் தான் ஓரளவுக்கு நிறையா எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு காஞ்சி வாசல்லையே அவர் மடத்துலையே கடந்திருப்பேன் நான்லாம் அப்படி தெரிஞ்சிருந்தாக்கா. பட் எனிவே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நேரம்னு ஒன்று இருக்குது இல்லையா. தெய்வத்தோட ஒரு நாமாவாக சொல்கிறதுக்கும் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பெரியவா தான் சொல்லியிருக்கார். இன்னும் மகாபெரியவா சரணம் அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ வாட்டி சொல்கிறோம். அதை தவிர நம்மளோட இஷ்ட தெய்வங்கள், குலதெய்வங்கள் எல்லாருடைய நாமாவையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா கண்டிப்பான முறையில் நம்ம எல்லா நாமாவும் நம்மளை காப்பாற்றும். தெய்வம் ஒருபோதும் நம்மளை கைவிடாது. நம்மளுடைய கர்ம பலன் அப்படிங்கிறது இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. பட் அப்படி இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை தெய்வம் ஓரளவுக்கு உயிர் போக விடாது, நம்மளை காப்பாற்றி கண்டிப்பாக கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது நான் 100% நான் சொல்லுவேன். ஏன்னா அதை நான் வந்துட்டு அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வாட்டி அனுஷ நட்சத்திரம் பொழுது தோடாஷ்டகம் முடிஞ்ச வரைக்கும் ஜெபிங்கோ. அண்டு ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு மகாபெரிவா சரணம் அதை நான் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதையும் நீங்கள் சொல்லுங்க. அண்ட் அரகர சங்கர ஜெய ஜெயசங்கரன் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ காஞ்சி வாஷாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரஜோதயாது. காஞ்சி அவருடைய வாசம், காஞ்சியில் வாசம் பண்ணுறார். ரூபம் வந்துட்டு சாந்த ரூபம். அவருடைய பெயர் சந்திரசேகர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவருடைய காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சு நம்ம நன்னா சொல்லலாம். அரகர சங்கர ஜெய ஜெயசங்கர சொன்னாலே போரும், வேற ஒன்றுமே வேண்டாம். எல்லாரும் நன்னா அரங்கோ. 1000 காலம் அரகர சங்கர ஜெய ஜெய